A focused fool can accomplish more than a distracted genius. Alex Hormozy. ஒரு நிமிஷம் இந்த கோட்டை நம்ம யோசிச்சு பார்ப்போம். A focused fool can accomplish more than a distracted genius. ஓகே, நம்ம என்ன லெவலில் இருக்கோம்? நம்ம focused fools கிடையாது, நம்ம distracted geniusம் கிடையாது. நம்ம distracted fools. நம்ம அந்த ரெண்டுத்துக்கும் கீழே இருக்கோம். நம்ம எல்லாருமே சொல்றேன். எவ்வளோ டிப்ரெசிங்காக இருக்குது யோசிச்சு பார்க்கறதுக்கு. பட் இந்த லெவல்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்ம ஜீனியஸ்லாம் மாற தேவையில்ல. ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டட் ஃபூல்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்டு ஃபூல்ஸாக மாறின போதும் நம்மளால் பயங்கரமாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதை மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் என்னோட லைஃப்பில் பர்சனலாக யூஸ் பண்ணுற சில அட்வான்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தூக்கி நீங்கள் உங்கள் லைஃப்குள்ள நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். என் லைஃப்பில் எனக்கு பயங்கரமான சேஞ்ச் வந்துச்சு. என்னோட எப்படி சொல்றது, என்னோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் ஸ்பியரே அப்படியே கம்ப்ளீட்லி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு அப்படியே உட்காருங்க. இந்த வீடியோ உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். ஓகே, ஃபோக்கஸை ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் லெவல் யோசிச்சு பார்ப்போம். ஓகே, ஃபோக்கஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேசிக்லி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா, அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல இருந்து தூக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஃபோக்கஸாக இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்லி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நான் பர்சனலி யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளோட ஃபோன் இருக்கு. ஓகே, நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். இன்னொன்று நம்மளோட லேப்டாப், நம்மளோட கம்ப்யூட்டர். ஸோ இந்த ரெண்டுத்துல நம்ம என்ன பண்றோன்றது தான் நம்மளோட மொத்த ஃபோக்கஸையும் டிக்டேட் பண்ணும். யூஸ்வலி நம்ம படிக்கலான்ட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம், அகைன் வேற டேப் ஓப்பன் பண்ணிட்டு கம்ப்ளீட் சோஷியல் மீடியா அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போயிடும். அதை எப்படி எலிமினேட் பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப், உங்களோட ஹோம் வால்பேப்பர் இருக்குல்ல, லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி கிளீனாக இருக்கும். எந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளட்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இந்த மாதிரி கிளீன் அண்ட் சிம்பிளாக வச்சுப்பேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, கீழே ப்ரௌசர் நான் சஃபாரி யூஸ் பண்றேன். சஃபாரி உங்களுக்கு தெரியும், விண்டோஸ் யூசருக்கு தெரியல அப்படின்னா ஆப்பிள் மேக்புக்ல சஃபாரி தான் டிஃபால்ட் ப்ரௌசர். ஐஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அண்ட் நான் பயங்கரமான சஃபாரி யூஸராக இருந்தேன். பட் சஃபாரியில் எனக்கு தேவைப்படுற மாதிரி சில கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே குரோம்ல இருந்துச்சு. அதனால இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக குரோம்க்கு மாறிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி குரோம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, குரோம் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரும். இந்த ஹோம் ஸ்க்ரீன் எப்படி நான் செட்டப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பிரிட்டி மச் எந்த வித இந்த ரீசென்ட்லி யூஸ்டு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் லைக் ஹோம் ஃபீட்லேயே போட்டு வச்சிருப்பாங்க சில பேர். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஹோம் ஃபீட்லேயே அந்த வெப் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஓப்பன் பண்ணி நான் கிளிக் பண்ணி, யூஸ்வலி ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்லி மாற்றணும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் பிக்சர் ஒன்று கொடுக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோகனட் ட்ரீஸ்லாம் போட்டு ஒரு ட்ராபிக் பிக்சர் கொடுத்துருக்கேன். யூஸ்வலி நிறைய லைக் அரவுண்ட் த வேர்ல்டு அழகான சீனரிஸ்லாம் இருக்கிற மவுண்டன்ஸ், லைக் ரொம்ப அழகான எவ்ரிடே ஒன்று மாறிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கும். அண்ட் எவ்ரிடே இந்த மாதிரி ஒரு கிரீட்டிங் கொடுக்கும். அண்ட் கீழே இங்கே இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு செம்ம வாட் இஸ் யூ மெயின் கோல் ஃபார் டுடே. ஸோ வாட் இஸ் யூ மெயின் கோல் ஃபார் டுடே, இது நம்ம எவ்ரி சிங்கிள் டே நம்ம டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இப்போ நான் மேக் அ வீடியோ அபவுட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ மேக் அ வீடியோ அபவுட் ஃபோக்கஸ், அதுதான் இப்போ லிட்டரலி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கூல். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் மெயின் ட்ரிக்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த சர்ச் பாருக்கு போயிட்டு youtube.com போகிறோம். பூம், இதுதான் என்னோட யூடியூப் ஹோம் ஸ்க்ரீன். ஏங்க ப்ரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா, எக்ஸாக்ட்லி யூடியூப் ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு எதுவுமே வராது. ரெக்கமெண்டட் வராது, ஹோம் ஃபீட் வராது, காமெண்ட்ஸ் வராது, லைக்ஸ் எதுவுமே வராது என்னோட ஹோம் ஃபீட்ல. அதுதான் மெயின் மேட்டரே இங்கே. இது எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்னா, Chrome வெப் ஸ்டோர். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் அன்டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இதோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப் தான். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு வருது. உங்களுக்கு இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்துடும். இதோ இந்த பட்டன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூடியூப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எல்லாமே ஹைட் ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறம் ஹைட் பிரேக்கிங் நியூஸ், ஹைட் சைட் பார், ஹைட் காமெண்ட்ஸ்,
அப்புறம் தம்ப்நெயில்ஸ் வந்து நான் ஷோன்னு வச்சிருக்கேன், நான் பார்க்கணும். அதுவும் கூட நீங்க லிட்டரலி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயில்ஸ் இல்லாம நீங்க இது பண்ணலாம். இந்த அன்டிஸ்ட்ராக்டட் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது வாட் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இதை லைக் சும்மா ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன்னா அந்த ரெக்கமெண்டட்லாம் போயிடுது இல்லை, ரெக்கமெண்டட் அண்ட் ஹோம் ஃபீட் போனதுக்கப்புறம் லைக் ஒரு ரேபிட் ஹோல்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு சைடில் திடீர்னு நான் ஏதாவது லைக் ஒர்க் விஷயமா உள்ளே போவேன், திடீர்னு சைடில் வந்து ஏதாவது சம் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாட்டி ஏதாவது மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ ஒன்று, இல்லை ஏதோ ஒரு லைக் ரேண்டம் வீடியோ ஒன்று, அதை கிளிக் பண்ணிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு திடீர்னு பார்த்தா டைட்டானிக் எப்படி முழுங்குச்சு அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸை தூக்கிடும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் லிட்ரலி ஒன்றுமே கிடையாது. ஓகே, என்னோட பேஜுக்கு போவோமே, இப்போ வியூ யுவர் சேனல். ஓகே, இப்போ என்னோட பேஜுக்கு போயிட்டு வீடியோஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா சரி இங்கே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 3 weeks ago 1 month ago அப்படின்னு இருக்கு. பட் எதுலையுமே வந்து வியூஸ் இருக்காது. சரி, வியூஸ் எதுலையுமே இல்லை. அதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் அன்டிஸ்ட்ராக்டட்லேயே தான் இருக்குல்ல. இப்போ ஹைட் காமெண்ட்ஸ் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் இப்போ என்னோட லேட்டஸ்ட் வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா மியூட் பண்ணிடுவோம். கீழே போனோம்னா கீழே ஒன்றுமே இருக்காது, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் தாண்டி கீழே போனால் காமெண்ட்ஸ் கிடையாது, சைடில் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, கீழே காமெண்ட் செக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எவ்வளோ வியூஸ்னு கூட பார்க்க முடியாது, எதுவுமே இல்லை இங்கே. ஸோ பிரிட்டி மச் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் நம்ம என்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான். அண்ட் அகைன் ஹோம் ஃபீடுக்கு போனோம் அப்படின்னா ஹோம் ஃபீல்டில் ஒன்றுமே இல்லை, பிளாங்க். இந்த அன்டிஸ்ட்ராக்டட்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக்கில் நான் எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன். ட்விட்டர் நான் செட்டப் கூட பண்ணல, ஏன்னா நான் ட்விட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. ரெடிட் அகைன் நான் யூஸ் பண்ணுறதில்ல, பட் பிளாக் பண்ணிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் பிளாக் பண்ணியாச்சு, லிங்க்டின் பிளாக் பண்ணியாச்சு, இன்ஸ்டாகிராம் பிளாக் ஆக்சஸ் கூட கொடுக்கல, நான் இதில் போக மாட்டேன். பின்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். ஸோ பிரிட்டி மச் மெயின்லி நான் யூடியூப் தான் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ இந்த பிளாக் யூடியூப் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டா யூடியூப் கூட நமக்கு அலோவ் பண்ணாது. ஸோ நான் யூடியூப் அப்படின்னு போகிறேன் அப்படின்னா இந்த இது வந்துடும். ஒரு அழகான ஒரு கோட் வரும், the quieter you become the more you are able to hear Rumi. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கோட் வரும். இல்லாட்டி நம்ம வந்து இந்த டாஸ்க், பிரீத், ரெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இங்கே செட்டப் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு வேளை நமக்கு யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டனை இது யூஸ்வலி பண்ணக்கூடாது. ஏன்னா அது அங்கே தான் வந்து நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் வருது. இதை நம்ம கம்ப்ளீட்லி லாக் பண்ணிட்டோம், பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பட்டன் நம்ம எடுக்கவே கூடாது. பட் ஒரு வேளை ரிசர்ச் பர்பஸஸ்க்கு ஏதோ ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிளாக் யூடியூபை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோமோ அதை மட்டும் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். சிம்பிள். அண்ட் அதை பார்க்கும்போது சைடில் ரெக்கமெண்டட் எதுவுமே வராது, காமெண்ட் செக்ஷன் இருக்காது, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஹைட் யூடியூப் வியூஸ். இதில் நான் யூஸ் பண்ணுறது வேறு ஏதோ. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஆப் தான், ஹைட் யூடியூப் வியூவர்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ். ஸோ அகெயின் இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அன்டிஸ்ட்ராக்டட் வந்து சைடில் இருக்க ரெக்கமெண்டேஷன்ஸும் தூக்கிடும். இது வந்து பிரிட்டி மச் அந்த வியூஸ் அண்ட் அதர் மெட்ரிக்ஸ், வியூஸ், லைக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடும். ஸோ வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா, எதுவுமே நம்ம பிரெயினுக்கு வராது. கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணுறது, வியூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது வந்து மொமெண்டம். இதுதான் வந்து அந்த வால்பேப்பர், நான் சொன்ன வால்பேப்பர் இது. ஸோ இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு ஆக்சஸ் கேட்கும். அந்த ஹோம் பேஜுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சீனரியோட இது ஒரு இதில் நீங்கள் என்னென்ன தெரியணும் அப்படின்ட்டு சில பல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உள்ள இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெதர் விட்ஜெட்ஸ்லாம் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, கூல். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பேன், டைம் அண்ட் அங்கே ஒரு என்ன டாஸ்க் இன்னைக்குன்னு மட்டும், அது மட்டும்தான். ஸோ இப்போ மேக் வீடியோ பட் ஃபோக்கஸ் அப்படின்னா அதை நான் செக் பண்ணிக்கலாம். டன். அங்கே ஒரு கன்ஃபெட்டிலாம் வருது. ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிட்டி மச் உங்களோட ஃபோக்கஸை லேசர் பாயிண்ட் பண்ணி ஒரு இடத்துல போக வைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துப்போம். சன்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கு? அஃப்கோர்ஸ் லைக் இந்த மொத்த சோலார் சிஸ்டமோட மொத்த எனர்ஜி வந்து அந்த சன்ன்ற ஒரு ஸ்டார் கிட்ட தான் நமக்கு வருது. அந்த சன்னை வந்து ஒரு பேப்பரை எரிக்க முடியுமா? கண்டிப்பாக எரிக்க முடியும். பட் ஏர்த்தில் ஒரு பேப்பரை நம்ம வெளியே போய் வச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் சும்மா சூடு தான் ஆக்கும் அது. ஓகே, அது எரிக்காது.
பட் அகைன் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸை தூக்கிட்டு போய் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சன்னோட எனர்ஜியை டைரக்ட் பண்ணி அது ஒரு பாயிண்ட்ல கொடுக்கும்போது அந்த பேப்பர் டக்குன்னு எடுத்துடும். ஸோ பேசிக்கலி ஃபோக்கஸும் அதே தான். நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்டடாக இருக்கும்போது வேலைக்கே ஆகாது. அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒன் சிங்கிள் பாயிண்ட்ல நம்ம போடணும். அதுக்காக தான் நான் ஹேவ் அ சிங்கிள் கோல் அப்படின்னு சொல்றேன். இப்போ உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன கோல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஜஸ்ட் ரிமூவ் த பாட்டம். இப்போ 10 கோல் எழுதுறீங்கன்னா இந்த பாட்டம் 9 அப்படியே பேப்பர் அடிச்சு ஒரு பென் எடுத்து பேப்பர்ல இருந்து கசக்கி தூக்கி போட்டுருங்க. அந்த டாப் ஒரு கோல் இருக்குல்ல, பேசிக்கலி இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எந்த ஒரு கோல் மேல நான் ஃபோக்கஸ் பண்ணா என்னோட லைஃப் கம்ப்ளீட்லி மாறிடும். ஓகே, வாட் இஸ் தட் ஒன் கோல்? எனக்கு அந்த ஒன் கோல் ஒர்க் ஆன் த பிசினஸ், அவ்வளவுதான். ஏன்னா நான் என்னோட பிசினஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் இந்த சேனல்லையும் வீடியோ போடுறது நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த சேனல்ல நான் வீடியோ போடுற டைமுக்கு நான் பிசினஸ்ல ஒர்க் பண்ணலாம்ல. ஸோ இப்போ கூட இந்த வீடியோ பண்றது ஒரு விதமான நான் டிஸ்ட்ராக்ஷனாக தான் நினைக்கிறேன். கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா இந்த டைம் உட்காந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ்ல, பட் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். பட் அகைன் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்லாம் மக்களுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சும்மா போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே, அது வேற விஷயம். பட் அகைன் இது ஒரு விதமான கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் தான், நானே ஒத்துக்கிறேன். அண்ட் இங்க நம்ம மேல இருக்கிற இந்த இது பேர் என்னது, டாஸ்க்ஸ் பாரா, whatever it is, இந்த பார்லயும் நம்ம கண்ட இதெல்லாம் வச்சுக்கூடாது. சிம்பிளா வச்சிருக்கேன். நான் என்னோட இமெயில்ஸ் வச்சிருக்கேன், நான் கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத வச்சிருக்கேன், பிளஸ் ChatGPT அண்ட் Gemini, லைக் ஏதாவது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும், ஏதாவது ஒர்க் பண்ணும் அப்படின்னா. ஸோ லிட்டரலி என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்கணும். கண்டதையும் வச்சுட்டு நம்மள டிஸ்ட்ராக்ட் நம்ம பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கோல், ஒன் சிங்கிள் ஃபோக்கஸ். ஓகே, இன்னொரு பயங்கரமான எக்ஸ்டென்ஷன் நம்ம பாய்ஸ்லாம் கஷ்டப்படுறது அஃப்கோர்ஸ் நான் அடல்ட் கான்டென்ட் பார்க்கறது நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. பட் இந்த டெஸ்ட்டுக்காக நான் பண்ணி பார்த்தேன், இது ஆக்சுவலி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. பட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம போயிட்டு ஒரு அடல்ட் வெப்சைட்டை நம்ம தேடணும் அப்படின்னா பூம், தேர் யூ கோ, இந்த மாதிரி பிளாக் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா பாஸ்ட் யூ, கரண்ட் யூ, ஃபியூச்சர் யூ அண்ட் திஸ் மூமெண்ட் வில் பாஸ் அப்படின்ட்டு, அண்ட் ஹவு ஸ்ட்ராங் இஸ் த அர்ஜ், அந்த மாதிரிலாம் சில கொஸ்டின்ஸ் கேட்குது. அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்டிகுலர்லி யூஸ் ஆகுது, ஏன்னா அந்த வெப்சைட் நான் ஓப்பன் கூட பண்ண மாட்டேன். அண்ட் அகைன் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம பிரெயின்லே இதை நம்ம எலிமினேட் பண்ணுறது தான் பெர்ஃபெக்ட் சினாரியோ. அதுதான் பெஸ்ட் கேஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம பிரெயினை ஜஸ்ட் ஹார்ட் கோராக மாற்றணும். பட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் பிளாக்ஸ் போடும் போது ஒரு வேளை நம்ம பிரெயின்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் ஹார்ட் கோரா இருந்தால் நல்லது. பட் யூஸ்வல் நம்ம இருக்க மாட்டோம். அந்த மொமெண்ட்ரி இம்பல்ஸ் வரும்போது டக்குன்னு போய் நம்ம அந்த சர்ச் டேப்குள்ள போயிட்டு யூடியூப்ல போகிறோமோ, இல்லை அடல்ட் வெப்சைட் போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமோ, whatever it is, அதில் போயிட்டு அந்த ரேபிட் ஹோல்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட மொத்தம் அந்த எப்படி சொல்றது, அந்த ஸ்ட்ரீக்கை உடைக்கிறதுக்கு ஒரு நாள் தான் வேணும். ஒரு நாள் உடஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்லி நம்ம விட்டுருவோம். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் பேரியர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால டிஸ்ட்ராக்டே ஆக முடியாது. என்னால் நினைச்சா கூட இப்போ யூடியூப் ரேபிட் ஹோல்குள்ள போய் என்னால் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. ஏன்னா ஹோம் ஃபீல்டில் ஏதாவது இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானே ஃபிசிக்கலி ஏதாவது சர்ச் பண்ணி உள்ளே போயிட்டு அதை பார்த்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அகெயின் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒரு வேளை நீங்கள் லைக் டே முடிஞ்சிருச்சு, நைட்டில் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு சர்ச் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் பேரை நீங்கள் மேனுவலி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கணும். அது மோஸ்ட் கேஸை நம்ம பண்ண மாட்டோம். அந்த டைமில் நீங்கள் சர்ச் பண்ண நினைக்கும் போது ஆப்வியஸ்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி வீடியோஸ், இல்லாட்டி உங்களோட லைஃப்பை பெட்டர் ஆகிற வீடியோஸ் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணிட்டு அதுவும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் குரூப்பில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட் ஃபோன்ஸில் எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபோன்ஸில் ப்ரிட்டி மச் ஃபோன்ஸில் சோஷியல் மீடியா அண்ட் எல்லா ஆப்ஸையும் ஜஸ்ட் அன்இன்ஸ்டால். ஹார்ட் கோராக போகணும். இந்த சில ஆப்ஸ்லாம் வச்சுருந்தா அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஆப்ஸை பிளாக் பண்ணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விடும். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அரவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டைமில் தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது கம்ப்ளீட்லி லைஃப்லேருந்து தூக்கிறத விட ஃபோன்லேருந்து ஜஸ்ட் அன்இன்ஸ்டால். ஏன்னா அது அந்தந்த டைமுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரோ கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே நம்ம மறந்துட்டு பேக் டு நார்மல் போயிடுவோம். கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபோன் எடுத்தால் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் மெசேஜ் அனுப்பலாம், இல்லாட்டி கால் பண்ணலாம் யாருக்காவது, இல்லாட்டி லைக் ஃபோட்டோ எடுக்கலாம். அதை தவிர இதில் எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு. லைக் இமெயில் செக் பண்ணலாம், ஓகேவா? டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை. அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போனோம் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்கிற வரை நான் பின்னாடி ட்ரிபிள் டேப் பண்ணேன் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோனாக மாறிடும். அண்ட் அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனாக வச்சுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது உங்களுக்கு ஃபோனை. அப்படியே உங்களுக்கு அந்த டிசிப்ளின் இல்லை, நீங்கள் சில தப்பான வெப்சைட்ஸ்குள்ளே போய் பார்க்குற ஹேபிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா
ஃபோனில் ஜஸ்ட் ஹவு டு பிளாக் வெப்சைட்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த லைக் பிளாக்கிங் ஆப்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கடி போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிற வெப்சைட்ஸை அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் லிஸ்ட்டில் கம்ப்ளீட்லி அதை பிளாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலி போய் டைப் பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணாலும் உங்களால் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் பேரியர்ஸ் உங்களை சுற்றி போடும்போது இப்போ எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே காலையில் எந்திரிக்கிறோம், நான் வந்து பிஸ்னஸில் ஒர்க் பண்ண போகிறேன், நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்களோட கோல் என்னவோ அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு 6 monthsக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 6 monthsக்குள்ள இல்லை, ஒரு 3 monthsக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்லி மாறும். ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நடக்கும். அண்ட் இன்னொரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நான் யோசிச்சு பார்க்கறது வந்து டிவி. ஸோ இதை நான் எப்படி டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் வீட்டில் டிவியே கிடையாது. ஸோ என்னால் ஒரு டிவியில் சும்மா ஒரு பாட்டு பார்க்குறோன்னு ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 hours லேட்டர் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக ஒரு 4 episode பார்த்து முடிக்கிற லெவலுக்கு நான் போக மாட்டேன். ஸோ டிவியே இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் டிவியில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் அரவுண்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அந்த டிவியை கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியல் சிச்சுவேஷனாக இருக்கும். பட் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும். அந்த டிவியை கம்ப்ளீட்லி நீங்கள் அது உங்கள் பிரெயின்லேயே வரக்கூடாது. உங்களோட பேசிக்லி உங்களோட கோல்ஸ் இருக்குல்ல, உங்களோட லைஃப் கோல்ஸ், எதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எதை நீங்கள் அச்சீவ் பண்ண துடிக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ரியல் பர்பஸ் இருக்கணும், ஒரு ரியல் மீனிங் இருக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணலன்னா என்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே மீனிங் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வெறி இருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்டிடியூடை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் ஃபோக்கஸ் அன்லாக் பண்ணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 99% பீப்புள் வந்து பார்ப்பாங்க, சூப்பர் ப்ரோ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்லி அதை இக்னோர் பண்ணிட்டு பேக் டு நார்மல் போக போகிறாங்க. பட் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பைத்தியக்காரத்தனத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது, கம்ப்ளீட்லி ஃபோனை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூனோ வாட் சோஷியல் லைஃப் எனக்கு தேவையில்லை, எனக்கு கோல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னோட கோல் தான், இதில் நான் அச்சீவ் பண்ணால் பின்னாடி எல்லாமே எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பிளைண்ட் ஃபோக்கஸோடு நீங்கள் போகணும். அண்ட் ஜஸ்ட் ஒரு 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 பிலீஃப் இருக்கணும் ப்ரோ, இது நடக்க போகுது, ஐ எம் கோயிங் டு டூ திஸ், யூனோ இது நான் சாதிச்சே தீர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்ட் நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணனா நான் கண்டிப்பாக நான் போய் என்னோட கோலை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து இதை கேட்டு டிஸ்அக்ரி பண்ணுவாங்க, இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நீங்கள் வந்து பேலன்ஸ்டு லைஃப் வாழணும் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அந்த மாதிரி பேலன்ஸ்டு லைஃப் வாழ்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? காமெண்ட்ஸ் எழுதுவாங்கல்ல, ப்ரோ பேலன்ஸ்டு லைஃப் வாழுங்க ப்ரோ அப்படின்ட்டு. எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? அவங்க எல்லாம் லைக் ப்ரோக்கேஸாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க அட்வைஸ் நீங்கள் கேட்க போகிறீங்களா, ஏஆர் அட்வைஸ் கேட்க போகிறீங்களா? இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு நான் லிட்டரலி லாஸ்ட் ஒரு 3 months நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாத்தையும் தூக்கிட்டேன், டிஸ்ட்ராக்ட் ஆகவே முடியல. காலையில் எழுந்திரிப்பேன், உட்காருவேன், ஃபோக்கஸ் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவு யூ ஹாவ் டு bring focus to your life. நான் ரியலைஸ் பண்ணது என்ன தெரியுமா, எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாமே மென்டல் டஃப்னஸ் தான் எல்லாமே. நம்மளோட பிரெயின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிள் ப்ரோ. லைக் எவ்வளோ வேணால் புஷ் பண்ணலாம். நம்ம இப்போ போய் 5 kilometers ஓடு ப்ரோ அப்படின்னு சொன்னால் ப்ரோ சத்தியம் நான் ஓடினதே இல்லை இதுக்கு முன்னாடி, பட் யூ கேன் டூ இட். நீ உன்னோட பாடி கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னோட பிரெயின் கிவ் அப் பண்ணிடும். நீ கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பிச்சுன்னா வேணாம் நின்று, லைக் நம்மளால முடியாது, நம்ம சாவ போகிறோம் அப்படின்னு உன் பிரெயின் ஒன்று சொல்லி உன் பிரெயின் ஒன்றை வந்து இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே பண்ணலான்னு வச்சுருக்கேன், யூ ஆர் யுவர் பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டி மச் உன்னோட பிரெயின் வந்து உன்னை கிவ் அப் பண்ண வச்சிடும். லைஃப்ல நம்ம எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ரிஜெக்ட் பண்ணிப்போம். அண்ட் மெயின் காரணம் நம்ம பிரெயின் வந்து வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் செட்டே ஆகாது, பிஸ்னஸா இது ஊற்றிக்க போகுது, எதுக்கு ட்ரை பண்ணுற, கம்ஃபர்டபுளாக வேலைக்கு போ. பிரிட்டி மச் நம்மளோட லைஃப்பில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பிடிக்காத வேலையில் போய் இருந்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஏதோ இந்த தேவையில்லாத பேரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு நான் கெத்து, என் லைஃப் வந்து எவ்வளோ கூலாக இருக்கு பாரு அப்படின்னு 4 பேர்கிட்ட அவங்க காட்டுறதுக்கு தான் அவங்க மொத்த லைஃப் எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு. அந்த மாதிரி வாழ்றதுக்கு எதுக்கு வாழணும்னு எனக்கு தெரியல. லைக் கம்ப்ளீட்லி மற்றவங்களோட வேலிடேஷனுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா லைக் வாட்ஸ் த பாயிண்ட் ப்ரோ? ஏன்னா தட்ஸ் மை பாயிண்ட். எனக்கு வந்து மை கோல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் கம்ப்ளீட் எல்லாத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஐ ஷுட் சக்சீட் இன் மை கோல்ஸ் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சக்சீட். ஐம் கோயிங் டு லாக் இன், ஐம் கோயிங் டு டூ இட் வாட் எவர் இட் டேக்ஸ். அந்த மாதிரி ஒரு கிளியர் ஆட்டிடியூட் இருக்கணும்.
நெவர் கிவ் அப், அவ்வளோதான். ஐம் கோன் டு டூ இட், டூ ஆர் டை, அந்த லெவலுக்கு போகணும். அண்ட் யூஸ்வலி மேட்டர் என்னன்னா, யாருமே அந்த அளவுக்கு இறங்க கூட யோசிக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோ இந்த மாதிரி பெருசா யோசிக்கிறது கூட நம்ம ஊர்ல அறிவே கிடையாது யாருக்குமே. எல்லாருமே வந்து இந்த வீடியோ யாரும் கிளிக்கே பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து தெரியும் அவங்க லிட்டரலி ஒரு சாப்பாடு வீடியோ இல்லை ஏதாவது லைக் சம் டம் ஸ்டூபிட் ஸ்டஃப் தான் உட்காந்து கிளிக் பண்ணி பிக் பாஸ் இல்லை ஏதாவது ட்ரோல் பண்றது அந்த மாதிரி தான் பார்த்துருப்பேன். இந்த வீடியோ நீ பார்க்கறனால யூஆர் ஆல்ரெடி இந்த டாப் 1% or 10% whatever it, ஆல்ரெடி நீ அந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிக்கிற பாப்புலேஷன்ல இருக்கு. அண்ட் அப்படியே யோசிக்கிற பாப்புலேஷன்ல 99% வந்து பார்த்துட்டு குட் வீடியோ லைக் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சிம்பிள் அஸ் தட். பேசிக்கலி எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக மாற்றிட்டு உங்களோட ப்ரௌசர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு க்ளீனாக வச்சுட்டீங்க அப்படின்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணிங்களா, ஓப்பன் பண்ண உடனே வெரி சிம்பிள். உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு உங்களோட ஃபோக்கஸ் மட்டும்தான், உங்களோட கோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தவிர வேற டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ ஜஸ்ட் யூஸ் திஸ் பிளான், ஸ்டிக் டு இட் அண்ட் யூ வில் see ரிசல்ட்ஸ். ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி சேனலுக்குள்ள பயங்கரமான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு உடனே உங்களோட ஹோம் ஃபீடுக்கு வரணும் அப்படின்னா, வந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் தான் பிளாக் பண்ண போறீங்க. பட் வரணும் அப்படின்னா subscribe and bell notification. I will meet you in the next one. தட்டுறோம் தூக்குறோம், one step at a time. See you later. Cheers.